வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வீடியோவில் மேம் சொன்னதை எல்லாரும் ரீகால் பண்ணி பார்த்தீங்களா? லாஸ்ட் வீக் நம்ம என்ன படித்தோம்? ஒலி வேறுபாடு, வார்த்தையை உச்சரிக்கிற வர வித்தியாசம்தான் நம்மளோட எழுத்து பிழைகள் எல்லாம் நீக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஆற்றின் ஓரம் இருக்கிறது என்னன்னு சொல்லணும்னு சொன்னேன். கரை. எப்படி சொல்லணும்? கரை. ரை, சின்ன ரை எப்படி சொல்லணும்னா சாஃப்டாக சொல்லணும். சொல்லுங்கள். கரை. இடையின ரா, அதனால் எப்படி சொல்லணும்? கரை. ஆற்றின் ஓரத்தில் இருக்கிறது கரை. சரி, அப்போ வல்லின ரா போட்டால் என்ன சொல்லணும்? ராவை அழுத்தி சொல்கிற மாதிரியே ரையவை என்ன சொல்லணும்? அழுத்தி சொல்லணும். சட்டையில் இருக்கிறது என்னது? கரை. என்ன சொல்லணும்? கரை. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். சரியா? அம்மாவுக்கு பெரிய வேலை என்னது? நம்ம சட்டையில் இருக்கிற அழுக்கை க்ளீன் பண்ணுறது. அப்போ பெரிய ரை வந்துச்சுன்னா நம்ம சட்டையில் இருக்கிற அழுக்கு மறக்கக்கூடாது. ஆடையில் படிவது கரை. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? பூமியிலிருந்து மேல் நோக்கி கம்பீரமாக நிற்கிறது என்னன்னு சொல்லணும்? மலை. மேல் நோக்கிய லை, சாப்பிட்டா சொல்லு மலை. சரியாம்மா? அப்புறம் பூமியே மழை பெய்தாதான் எப்படி இருக்குமா? சிறப்பாக இருக்குமா? அதனால ரெயினுக்கு நம்ம எந்த ழை சொல்லணும்? சிறப்பு ழை. மழை. மழை பெய்யுது, மழை வருது, மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படி சொல்லணும். சரியா தங்கம்? அது மலை மழை ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அடுத்தது அல்லி. அல்லின்னா என்னன்னு சொன்னேன்? மல்லி, கனகாமரம், அந்த மாதிரி அல்லியும் ஒரு வகையான பூ. ரொம்ப சாஃப்டான பூ. அதனால் அதுக்கு சாஃப்டான இல், சாஃப்டான லீ போட்டாலே போதும். எப்படி சொல்லணும்? அல்லி. எப்படி சொல்லணும்? அல்லி. அல்லிங்கிறது என்னது? ஒரு வகையான பூ. சரியா? மேல் நோக்கியில், மேல் நோக்கிய லீ. அடுத்தது அள்ளி. அள்ளி விளையாடு, அள்ளி சாப்பிடு, வாய் நிறைய அள்ளி சாப்பிட்றா, துள்ளி குதிக்குது அப்படி சொல்லுவோம்ல, அதில் என்னது? கீழ் நோக்கியில், கீழ் நோக்கிய லீ. அள்ளி கொஞ்சம் அழுத்தி சொன்னால் என்னது? தண்ணீரை கையால் அள்ளுறது, கை நிறைய அள்ளி சாப்பிட்றது. சரியா தங்கம்? அப்போ அது அள்ளின்னு சாப்பிட்டா சொன்னால் சாஃப்டான பூ, அள்ளி அப்படின்னு அழுத்தி சொன்னால் தண்ணீரை அள்ளுறது. அடுத்தது ஒளி. ஒளி. ஒலி. லி. லி அழுத்தி சொன்னோன்னா வெளிச்சம். சூரியன் லைட்டு எல்லாமே மேலே இருந்தாலும் அதோட ஒளி கீழ் நோக்கி தான் விழணும். அதனால கீழ் நோக்கிய லீ போட்டால் வெளிச்சம், லைட்டுன்னு அர்த்தம். அடுத்தது ஒலி. ஒலின்னு என்னது? மேல் நோக்கி லீ. சாஃப்டாக சொல்லணும்னா சத்தம். ஸ்பீக்கரை மேல் நோக்கி கெட்டினாதான் அதிகமாக சத்தம் பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்? வால். வால்னா என்னது? நம்ம வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்லுவோம். அப்படி தானே? இதெல்லாம் சொல்லுவோம். பறவைகள், விலங்குகள்லாம் வாயில்லாத ஜீவன். ஏன்னா அதனால நம்மளை மாதிரி பேச முடியாது. பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, நம்மளுக்குலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி தானே தங்கம்? நம்மளுக்கு 2 கால் இருக்கும், விலங்குகளுக்கு 4 கால்கள் இருக்கும். பறவைகளுக்கு 2 கால் இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்? இறகுகள் இருக்கும். அதால் நம்மளை மாதிரி பேச முடியாது. நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று விலங்குகள்கிட்ட என்ன இருக்குன்னா அதோட வால் பின்னாடி இருக்கும். அப்படி தானே தங்கம்? எல்லா அனிமல்ஸுக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கும்? வால் இருக்கும். வால். வாயில்லாத ஜீவன்கள், புல் சாப்பிட்ற உயிரினங்கள், அது பேர் என்னது? வால். பின்னாடி இருக்கிற ஒரு உடல் உறுப்பு. நம்மளுக்கு தலை, கை, காலெல்லாம் இருக்கிற மாதிரி விலங்குகளுக்கு இருக்கிறத என்ன சொல்லணும்? சாஃப்டாக சொல்லணும். அதோட உடம்புலேயே ரொம்ப சாஃப்டான பகுதி என்னது? வால். சரியா? நாய் வாழை என்ன செய்ய முடியாது? நிமிக்க முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன சொல்லணும்னா சாஃப்டாக வால் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வால். வால்னா என்ன தெரியுமா? கூர்மையான ஆயுதம். நம்ம பாகுபலி படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா? ராஜா காலத்துலலாம். இப்போ தான் நம்ம கன்று யூஸ் பண்ணுறோம். ராஜா காலத்துலலாம் என்ன யூஸ் பண்ணாங்க? இந்த வால் யூஸ் பண்ணாங்க. வால் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். அப்படி தானே தங்கம்? வாலை பிடிக்க தெரியாமல் பிடிச்சோன்னா வாழ்க்கை முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. சரியா? வால் அழுத்தி சொன்னால் என்னது? வால்னா ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் அப்படின்னு அர்த்தம். அழுத்தி குத்துனா என்ன செஞ்சிடும்? குத்தி குடலை வெளியே எடுத்துரும். அதனால கீழ் நோக்கியில் அழுத்தம் கொடுத்து சொன்னோன்னா ஆயுதம் அப்படின்னு அர்த்தம். சரி, வால். வால் பார்த்துட்டோம். இன்னொன்று வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்லம்மா, அது என்னது? சிறப்பு இல். வாழ்க்கை எப்போவுமே எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால வாழ் அப்படின்னா நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கியா? வாழ்க வாழ்க அப்படி சொல்லுவாங்க பார்த்திருக்கியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா வாழணும்னு அர்த்தம். அது நம்மளோட லைஃப். சரியாம்மா? இப்போ இந்த 3 இலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? வால் சாஃப்டாக சொன்னால் மாடுகள், விலங்குகளுக்கு இருக்கிறது. வால் கொஞ்சம் அழுத்தி சொன்னால் போர்க்களத்தில் யூஸ் பண்ணுற ஆயுதம். வாள் நாக்கை மடித்து சொன்னால் நம்மளோட வாழ்க்கை.
அடுத்தது இந்த இமேஜில் வர்றதை எல்லாருக்குமே தெரியும். லிசார்டு. இது பேர் என்ன சொல்லுவோம்? பல்லி. பல்லி மேக்ஸிமம் எங்கே இருக்கும்னா கூரையில் இருந்தது முன்னாடி, அப்புறம் ஓட்டு மேலே இருக்கும். இப்போல்லாம் பாரு, தரையில் அதிகமாக இருக்கிறத விட ஏதாச்சும் சுவரில் இல்லை உயரமான இடத்துல தான் பல்லி அதிகமாக இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெளிச்சம் இல்லாதப்போ மட்டும்தான் என்ன செய்யும்? பல்லி கீழே வரும். அப்போ மேலேயே சுற்றிட்டு திரியுதுனால அந்த பல்லியை என்ன சொல்ல? நம்ம மேல் நோக்கி எலி போட்டு பல்லி சாஃப்டாக சொல்லணும். சரியா தங்கம்? எப்படி சொல்லணும்? பல்லி. ஓகேயா? மேலேயே சுற்றி தெரியுது, அதனால் அது பேர் என்னது? பல்லி. மேல் நோக்கி எலி. அடுத்தது பள்ளிக்கூடம். நம்மளோட ஸ்கூல் ஆகாயத்துலையா இருக்குது? இல்லை அந்த இடத்துல இருக்கா? தரையில் இருக்குது, கீழே இருக்குது. அப்படி தானே தங்கம்? அப்போ அழுத்தி சொல்லுங்க. பள்ளிக்கூடம். என்ன சொல்லணும்? பள்ளிக்கூடம்னா பள்ளி இருக்கிற இடம்னு அர்த்தம். நம்ம லிசார்டு இருக்கிற இடம். நம்ம எப்படி சொல்லணும்? பள்ளிக்கூடம். எப்படி சொல்லணும்? பள்ளி. சரியா தங்கம்? அப்போ அழுத்தி சொன்னால் கீழ் நோக்கி இலி போட்டால் நம்மளோட ஸ்கூல் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலை மிஸ் பண்ணுறோம்ல. அடுத்தது நம்ம இமேஜில் யார் இருக்காங்க? புலி. யார்? புலி நம்மளோட தேசிய விலங்கு. அப்படி தானே? நேஷ்னல் அனிமல் என்னதுமா? டைகர். இந்த புலிக்கு எந்த லீ போடலாம்? புலி டேஞ்சரான அனிமலாக இருந்தாலும் பதுங்கிருந்து என்ன செய்யுமா? பாயும். தெரியுமா? புலி பதுங்கிறது பாயிறதுக்காண்டி. பின்னாடி போய் ஏதாச்சும் புதரில் அமைதியாக உட்காந்துருந்து அதோட இரையை பார்த்தவொன்னே என்ன செய்யும்? மேல் நோக்கி பாஞ்சு கரெக்டாக இரையை அடித்து சாப்பிட்ரும். அப்போது மேல் நோக்கி எலி புலி சாஃப்டாக சொன்னால் அது என்னது? நம்மளோட டைகர். டேஞ்சரான அனிமலை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? சாஃப்டாக புலி அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, அப்போ இன்னொரு புலி இருக்குல்லம்மா, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போமா? நம்ம ரோட்டில் வீட்டுக்கு பக்கத்துலலாம் புளிய மரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? புளிய மரம்னா என்னது? புளியம் பழம் காய்க்கிற மரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? புளிய மரம்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் கூட அம்மா சமையல் பண்ணும்போது புளி ஆட் பண்ணுவாங்க. புளிப்பாக இருக்கும். உனக்கு சொல்லணும்னா நல்லா மாங்காயை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த புளிப்பு சுவையுடையதான் என்னது? புளி. இந்த புளி மரத்தில் என்ன செய்யும்? மேலேருந்து கீழ் நோக்கி காய்ச்சி என்ன செய்யுமா? தொங்கும். பார்த்துருக்கீங்களா? புளிய மரத்தில் நிறைய புளிப்பாக இருக்கும்ல, அந்த புளி காய்க்குது. சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணுது? நாக்கு மேலே போய் ஒட்டிக்கிடுதா? ஆமாம், இதை நாக்கை மேலே ஒட்டி அழுத்தி தான் சொல்லணும். மேல் நோக்கி எல்லி புளி. புளிப்பாக இருக்குது. எப்படி இருக்குது? புளிப்பாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அந்த லீ. சரியா? அப்போ புளி அப்படின்னா என்ன அர்த்தம்? புளியம்பழம் புளிப்பு சுவையுடையதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே. இப்போ புளிப்பை பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு ஸ்வீட்டு, இனிப்பு. இது என்ன தெரியுமா? வெள்ளைக்கட்டி. அம்மா சக்கரை பொங்கல் பாயாசத்துலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியில் போட்டு ஹீட் பண்ண உடனே அது என்ன பண்ணிடும்? அப்படியே மெல்ட் ஆகி ஸ்வீட் வாட்டராக மாறிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த வெள்ளத்தை நீ எங்கேனாலும் ஒழிச்சு வை. நல்லா பாக்ஸை மூடாமல் உயரமாக ஏதாச்சும் செல்ஃபில் வச்சா கூட எறும்பு என்ன பண்ணும்? கரெக்டாக மேலே ஏறி போய் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ரும். பார்த்துருக்கீங்களா? இனிப்பு எங்கே இருந்தாலும் எறும்பு மேலே ஏறி போய் என்ன செய்யும்? சாப்பிடும். அப்போ எறும்பு தேடி மேலே போய் சாப்பிட்ற வெள்ளத்துக்கு மேல் நோக்கி எல்லாம் தான் போடணும். அப்போ இதை எப்படி சொல்லணும்? அழுத்தம் இல்லாமல் வெள்ளம்னு சொல்லணும். செல்லங்கள்லாம் சொல்லுங்கள், வெள்ளம். ஓகேயா? ஓகே. அப்போ கீழ்நோக்கியிலா வெள்ளம்னா என்ன அர்த்தம்? நிறைய மழை பெஞ்சா வெள்ளம் அடிச்சுட்டு போகும், பார்த்துருக்கீங்களா? வீடு மரங்கள் காட்டில் வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவோம். எல்லா மரத்தையும் அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு போகும். இப்போ பெஞ்ச மழையில் கூட சென்னை ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? வெள்ளக்காடாயிருச்சு, வெள்ளம் சூழ்ந்துருச்சு, ஆற்றுல வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? அப்போ வெள்ளத்துக்கு ஏன் கீழ்நோக்கியிலா போடணும்னா, மேலேருந்து கீழ்நோக்கி பள்ளமாக இடத்துக்கு தண்ணி என்ன செய்யுமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாஞ்சு வரும். அப்போ கீழ்நோக்கி லா போட்டால் என்ன அர்த்தம்? வெள்ளம். என்ன அர்த்தம்டா? வெள்ளம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆற்றுல வர்றத வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அழுத்தி சொல்லணும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேயா? ஓகே. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர். யார் இவங்க? கோழி. இவங்க யார்? கோழி, சிக்கன். நம்ம வீட்டில் ஏதாச்சும் சிறப்பு விழா நடக்குது, இல்லை ஒரு ஸ்பெஷல் டேனா நம்ம என்ன செய்வோம்? கோழி பிரியாணி பண்ணுவோமா? சிக்கன் பிரியாணி பண்ணுவோமா? அதனால தான் இந்த கோழிக்கு நம்ம சிறப்பள்ளி கொடுத்துட்டோம். ஸ்பெஷல் டே அன்னைக்கெலாம் எதிர்பார்க்கறதுனால இதுக்கு ஸ்பெஷல் ழி, தமிழுக்கே உரியான சிறப்பள்ளாவை கொடுத்துருக்கோம். அப்போ இந்த சிக்கனை நம்ம எப்படி சொல்லணும்னா கோழி. எப்படி சொல்லணும்? கோழி. ழி நாக்கை உள்ள மடித்து சிறப்பு லீ போட்டு சொல்லணும். இப்போ பிக்சரில் பாருங்கள்,
வந்துருச்சா? எப்படி சொல்லணும்? கோழி. 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 கோழி கடைக்கு போகிறேன், கோழி குழம்பு வச்சுருக்காங்க அப்படி சொல்லணும். சரியா தங்கம்? ஓகே. மேல் நோக்கி லீ போட்டோம் அப்படின்னா கோழி குண்டு. நீங்களாம் இந்த கேம் விளாண்டுக்க மாட்டீங்க. மேம்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பசங்க எல்லாருமே இதை தான் விளாடுவாங்க. ஆளுக்கு ஒரு கோழி குண்டு இருந்தாலே போதும், சந்தோஷமாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த கோழி குண்டு என்ன பண்ணுன்னு தெரியுமா? நம்மளோட கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலில் மேலே வச்சு நிச்சயம் அடித்து விளையாடுவாங்க. நீங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, கண்டிப்பாக தெரியும். சரியா? இது பேர் என்னது? கோழி. இதைத்தான் கோழின்னு சொல்லணும். நீ என்ன செய்கிற? கோழி குழம்பு வச்சாங்க, கோழி குழம்பு வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா இந்த காயின் போட்டால் வச்சாங்க. அது கோழி, இது கோழி. சரியா? கோழி குண்டு. இது பேர் என்ன தங்கம்? கோழி குண்டு. சரியா? பேரண்ட்ஸ், நான் ஒலி வேறுபாடு ஒன்று சொல்லும் போதும் பாஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க, கரெக்டாக உச்சரிக்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை இதை விட ஈஸியாக மேல் நோக்கி லீ, கீழ் நோக்கி லீ, எதுக்கு போகிறோன்னு ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டில், இப்போ வெள்ளம்னா எறும்பு மேலே ஏறி போகிறதுனால இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அவங்க மைண்டில் எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. சரியா தங்கம்? மேம் சொன்னதை திருப்பி திருப்பி கேளு, நீயும் சொல்லிப்பாரு, ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேயா? அடுத்து மேம் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா உங்களுக்கு? இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்குது, அப்படித்தானே தங்கம்? ஓகே. இப்போ பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 57. 57ல் கீழே உள்ள எக்ஸசைஸ் பாருங்கள். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. படத்திற்கு பொருத்தமான சொல்லை என்ன செய்யணுமா? எடுத்து எழுதணுமா? இப்போ மேம் சொன்னதை திருப்பி திருப்பி ரீகால் பண்ணி கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்களாவே டிக் பண்ணுங்கள். இப்போ வால், வால் ரெண்டில் எது அனிமல்ஸுக்கு வரும்? டேஞ்சரான அனிமலுக்கு நம்ம என்ன இல் போடணும்னு சொன்னேன், அதை யோசிச்சு போடுங்க பார்க்கலாம். மேலே ரெண்டில் எது கரெக்டான ஆன்சரோ அதை டிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாக்ஸில் என்ன செய்யணும்? எடுத்து எழுதணும். அடுத்தது புலி, புலி. புலிப்புக்கு எந்த லீ போடணும்னு மேம் சொன்னேன், யோசிச்சு எழுதுங்க பார்க்கலாம். அடுத்தது கோழி, கோழி ரெண்டில் எது வரும்? வெள்ளம், வெள்ளம். பள்ளி, பள்ளி. மலை, மழை ரெண்டில் என்ன வரும்? மேம் ஒன்றுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல தங்கம், அதெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த ரெண்டில் கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி கீழே உள்ள பாக்ஸில் எழுதுங்க பார்க்கலாம். எழுதி முடிச்சிட்டிங்களா தங்கம்? இப்போ எழுதியிருக்க ஆன்சர் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணுங்கள். வால், புலி, கோழி, வெள்ளம், பள்ளி, மலை. அந்த பாக்ஸில் அழகாக நீட்டாக பென்சில் வச்சு எழுதுங்க. நீங்கள் தான் எழுதணும், வேறு யாரும் புக்கில் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஓகே. இது முடிச்சிட்டா பேஜ் நம்பர் 62 எடுத்துக்கோங்க. 62ல் அகர வரிசை முறை அறிவோம். அகர வரிசைப்படி எழுதுங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல தங்கம், மேம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதுதான் அகர வரிசை. அதே வாய்ப்பாடாக சொல்லி பாருங்க. ககா, கிகி, குகு, கெகே, கை, கொகோ, கவ். அவங்க எழுதியிருக்காங்களா? அந்த புக்கில் இருக்குது பாருங்கள். கணினி, காற்றாடி, கிளிஞ்சல், கீரை, குடை, கூடை, கெண்டை மீன், கேழ்விறகு, கைப்பை, கொடி, கோழி, கௌதாரி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? காக்கா கிக்கி ஆர்டரில் அகர வரிசையை எழுதியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு கீழே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். கீழே இருக்கிற அந்த எக்ஸசைஸ் கவனிங்க. அகர வரிசை படுத்துக. ஒரு ட்ரெயின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் எம்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் சா வரிசைன்னு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. மேலே நம்மளுக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சீப்பு, சங்கு, சூரியன், சாட்டை, சிங்கம், சேவல், சுண்டல், சௌ சௌ, செடி, சொட்டு மருந்து, சைகை, சோளம். சரியா தங்கம்? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? முதல் கம்பார்ட்மெண்ட் இன்ஜினில் சா போட்டு சங்கு அப்படின்னு எழுதியிருக்காங்களாமா, அதே மாதிரி எழுதணும். இல்லை என்னென்னா சாச்சா, சீச்சி, சூ எழுதும் போது என்ன பண்ணணும்னா அவங்க சுண்டல் எழுதிட்டாங்க, அதனால அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே சூ மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் சூ, சேச்சே, சோச்சோ, சௌ வரிசையாக பையாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட வார்த்தைகள் எழுதிக்கலாம். மாற்றி எழுதிட்டா அந்த சுண்டல் சைகை ரெண்டும் மாறிடும். சரியாம்மா? அது எப்படி எழுதணுங்கிறதுக்காண்டி தான் மேம் இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன். சாச்சா, சீச்சி, சூச்சு, சேச்சே, சை, சோச்சோ, சௌ. இதை கிளியராக எழுதி மேம்க்கு என்ன செய்யணும்? மறக்காமல் மெயில் அனுப்பணும். சரியா தங்கம்? மேம் உங்கள் மெயிலுக்காண்டி என்ன பண்ணிகிட்ருப்பேன்? வெயிட் பண்ணியிருப்பேன். சரியா? என்னென்ன பேஜ் சொல்லியிருக்கேன்? பேஜ் நம்பர் 62 and 57.
நிறைய பேர் இன்னும் தமிழ் புக் ஸ்கூலில் போய் வாங்கவே இல்லை. சரியாம்மா? எல்லா ஸ்டாண்டர்டுமே உங்கள் அக்கா அண்ணன் நீ யார் வாங்காமல் இருந்தாலும் ஸ்கூலில் போய் உடனே தமிழ் புக் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் தமிழ் புக் நம்ம ஸ்கூலில் இருக்குது. சரியா தங்கம்? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.